இது பெண்களுக்கான பதிவு அப்படின்னு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். கணவன் மனைவி 2 பேருக்குமான கதை தான் இந்த கதை. இந்த கதையை கேட்டு முடித்தோன்னே, அட ஆமாம், நம்மளும் இப்படி தானே இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு கதை. கேட்டு பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ உங்களோட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் காயத்ரி. இது நம்ம ஏரியா சேனல். ஒரு ஊரில் ஒரு ராஜா ரொம்பவே அழகாக அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெண். அந்த பெண் ரொம்பவே அழகாக சீரும் சிறப்புமாக வளர்ந்துக்கிட்டு வந்தா. திருமண வயதும் வருது. அந்த பெண்ணிற்கு தன்னுடைய அன்பு மகளான அந்த பெண்ணிற்கு திருமணம் நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த அரசர் தன்னுடைய மகளுக்கு சுயம்வரம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அறிவித்தார். சுயம்வரத்தில் கலந்துக்கிறதுக்கு பக்கத்து நாட்டு இளவரசர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்ததுனால பல போட்டிகளை அறிவித்தார் அந்த அரசர். எல்லா போட்டிகளிலும் கலந்து கடைசியாக ஒரு 3 இளவரசர்கள் கடைசி சுற்றுக்கு வந்தாங்க. இந்த கடைசி சுற்றில் 3 பேரிலிருந்து ஒருவரை தேர்வு செய்து தன்னுடைய அன்பு மகளான இளவரசிக்கு மணமுடிப்பது அப்படிங்கிறது தான் அந்த அரசனுடைய திட்டமாக இருந்தது. அந்த 3 இளவரசர்களுமே அந்த நாட்டை சுற்றி இருந்தாங்க. 3 பேர்கிட்டையுமே நட்புறவாக இருந்தால் தான் அவங்களுடைய நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்தார் அரசர். இப்போ இந்த 3 இளவரசர்களில் யாரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு அந்த இளவரசி கையில் தான் இருந்தது. ஆனால் என்ன அதிசயம் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ட்விஸ்ட் இங்கே நடந்ததுன்னு பார்த்தா, அந்த 3 இளவரசர்களையுமே அந்த இளவரசிக்கு பிடிக்கவே இல்லை. தன்னுடைய அன்பு மகளுக்கு திருமணம் சுயம்வரம் நடத்தும் அந்த அரசருக்கு தன்னுடைய மகளுக்கு பிடித்தமான அந்த இளவரசரை தேர்வு செய்ய முடியாமல் இப்படி பிடிக்காத இளவரசர்களை வைத்துக்கொண்டு எப்படி இந்த திருமணத்தை நடத்துவது அப்படின்னு ரொம்பவே குழப்பமடைந்தார் அந்த அரசர். அரசருக்கு மகள் அப்படின்னா ரொம்பவே உயிர். அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த திருமணத்தை நடத்துறது அப்படிங்கிறது அரசருக்கு முடியாத ஒரு செயலாகவே இருந்தது. ஆனாலும் இளவரசர்களை பகைச்சிக்க முடியாதே, இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு நிறையவே இருந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. அது என்ன ஐடியானா, அரசர் 3 இளவரசர்களையும் தனியாக வர சொன்னார். 3 பேரும் தனியாக வந்தாங்க. வந்த பிறகு அரசர் பேச ஆரம்பித்தார். இளவரசர்களே, நீங்கள் 3 பேருமே என்னுடைய மகளுக்கு தனித்துவம் வாய்ந்த ஒரு மணமகனாக தான் இருப்பீங்க. ஆனாலும் அந்த 3 பேரில் ஒருவரை தேர்வு செய்வதற்கு நான் தனியாக ஒரு போட்டி நடத்தலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த போட்டியில் நீங்கள் 3 பேருமே கலந்துக்க போகிறீங்க. 3 பேருக்குமே 1 வருட அவகாச காலம் நான் தரேன். அந்த 1 வருடத்தில் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புத பொருள், ஒரு அரிய வகையான பொருளை கண்டுபிடிச்சி யார் அதில் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் சுற்றி அந்த அரிய வகை பொருளை எடுத்துகிட்டு வரலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் 3 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போடுமே தவிர யாரும் யாரோட கலந்து ஆலோசித்து கூட்டு முயற்சியில் அந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. இதுதான் அந்த நிபந்தனை அப்படின்னு அரசர் சொன்னாராம். சரியாக 1 வருடம் கழித்து நம்ம மீண்டும் இதே இடத்துல சந்திக்கலாம். அப்படி யார் எடுத்துகிட்டு வர பொருள் என்ன திருப்திப்படுத்துதோ அவங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு உறுதியும் சொன்னாராம் அந்த அரசர். அதற்கு அந்த 3 இளவரசர்களும் சம்மதம் தெரிவித்தாங்க. இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சோன்னே இளவரசி, அப்பாடா, இன்னும் 1 வருடம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படி ஒரு அரிய வகை பொருளை எடுத்துக்கிட்டு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிம்மதியடைந்தாள் இளவரசி. ஆனால் அரசரோ இந்த 1 வருடம் காலம் இருக்குது, அதுக்குள்ளே ஏன் இளவரசி மனசே கூட மாறினாலும் மாறலாம் அப்படின்னு அவர் ஒரு நினைப்பில் இருந்தார். அந்த இளவரசர்களும் எதுக்குமே தனியாலாம் ஒத்துக்கலை. இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னுடைய நாட்டை விரிவடைய வைக்கலாம் அப்படின்னு தனித்தனியாக ஆளுக்கு சுயநலத்தோடு தான் இந்த ஒரு
போட்டிக்கு அவங்க ஒத்துக்கிட்டு அந்த அரிய வகை பொருளை தேடி போக ஆரம்பித்தாங்க. 3 பேரும் ஒன்றா தான் கிளம்புனாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து 3 பேரும் வெவ்வேறு பாதையில் போக ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டை டிசைட் பண்ணிவிட்டு 1 வருடம் கழித்து அவங்க தேடி கண்டுபிடித்த அந்த அரிய வகை பொருளோடு இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணலாம். மீட் பண்ணி 3 பேரும் நம்ம கொண்டுட்டு வந்த அந்த பொருளை ஒருத்தர் காமிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து சேர்ந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மீட்டிங் பாயிண்ட்டையும் டிசைட் பண்ணிவிட்டு 3 பேரும் வெவ்வேறு சாலையில் பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி 3 இளவரசர்களும் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்களுக்கு தேவையான பொருளை கண்டுபிடிக்க போனாங்க. 3 பேரும் சரியாக 1 வருடம் கழித்து அந்த மீட்டிங் பாயிண்ட்டுன்னு அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்களே அந்த மீட்டிங் பாயிண்டில் சரியாக அதே நேரத்தில் 3 பேருமே வந்து சேர்ந்தாங்க. தனித்தனியாக ஒருத்தவங்களும் அவங்கவுங்க கையில் ஒரு அரிய வகை பொருள் வச்சுருந்தாங்க. முதலாவது இளவரசர் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு கொத்து திராட்சை பழத்தை 2வது இளவரசருக்கும் 3வது இளவரசருக்கும் காட்டினார். இதில் என்ன ஒரு அரிய வகையாக பழமாக இருக்குது அப்படின்னு மற்ற 2 பேரும் கேட்கும் பொழுது அப்போ தான் 1வது இளவரசர் சொல்கிறாரு, இது ஒரு அரிய வகையான திராட்சை பழம். இந்த பழம் அப்படிங்கிறது யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ, அது மட்டுமல்ல யார் முதுமை அடைஞ்சிருக்காங்களோ அவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். அது மட்டுமல்ல முதுமை அடைந்திருந்தாங்கன்னா அவங்க இளமை வயதை எட்டிவிடலாம். அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்த பழம் இந்த பழம் அப்படின்னு 1வது இளவரசர் சொன்னாராம். இதை கேட்ட 2 இளவரசரும் இந்த பழத்தை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே இலக்காரமாக பேசினாங்களாம். அடுத்தது 2வது இளவரசர் தான் கொண்டுட்டு வந்த அந்த ஒரு அரிய வகை பொருளை காமிக்க ஆரம்பித்தாராம். இது என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது 2வது இளவரசர் அவர் பையில் இருந்த அந்த பொருளை எடுக்கும் பொழுது 2 பேரும் ரொம்பவே ஏளனமாக பார்த்தாங்களாம். இது என்ன சாதாரண ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, இதில் என்ன அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு 2 பேரும் கேட்கும் பொழுது 2வது இளவரசர் சொல்ல ஆரம்பித்தார், இது முகம் பார்க்கும் கண்ணாடி தான். ஆனால் நம்ம மனசில் ஏதாவது நினச்சிக்கிட்டு இந்த கண்ணாடியில் பார்த்தா அந்த இடத்தில் நடக்கும் அதிசயத்தை இந்த கண்ணாடி பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே மற்ற 2 இளவரசரும் அப்படி என்ன பிரமாதம் அப்படின்னு 2 பேரும் சொல்லிவிட்டு 3வது இளவரசரை பார்த்து, நீ என்ன அரிய வகை பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்க, காட்டு பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்களாம். உடனே 3வது இளவரசர் தன் பையிலிருந்து ஒரு பாயை எடுத்து விரித்தாராம். என்னப்பா அரிய வகை பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னோம், நீ என்னென்னா பாயை போய் எடுத்துகிட்டு வந்திருக்க, இங்கே படுத்து தூங்கவா போகிற அப்படின்னு 2 பேரும் ரொம்பவே ஏளனமாக கேட்டாங்களாம். உடனே இந்த 3வது இளவரசர், இது வெறும் பாய் அல்ல, இந்த பாயில் ஏறி உட்காந்து நம்ம எங்கே பயணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோமோ அந்த இடத்தில் அடுத்த நொடி கொண்டு போய் இந்த பாய் நம்மை சேர்த்து விடும் அப்படின்னு 3வது இளவரசர் ரொம்பவே கம்பீரமாக சொன்னாராம். இதை கேட்ட 3 பேருமே சரி, அவங்களுக்கு அரிய வகை பொருளை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஆனால் அந்த அரசருக்கு இதில் எது திருப்தி அடையுது அப்படின்னு நம்மளே போய் கேட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 3 பேரும் அந்த ராஜ்யத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது அதில் 1வது இளவரசர் சொன்னாரா, நீ தான் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி வச்சுருக்கேல்ல, அந்த கண்ணாடியில் இப்போ அந்த அரண்மனையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா, ஒரு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு 1வது இளவரசர் கேட்டோன்னே உடனே 3வது இளவரசரும் சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை வெளியில் எடுத்தாங்களாம். வெளியில் எடுத்துக்கிட்டு அந்த ராஜ்யத்தில் நடைபெறுவது என்ன அப்படிங்கிறத இதில் காட்டணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை 3 பேரும் பார்த்தாங்களாம். அப்போ தான் 3 பேருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே உற்று நோக்கும் பொழுது அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் அந்த நாட்டின் இளவரசி, அதாவது சுயம்வரத்துக்கு போன இந்த 3 இளவரசர்களும் போன அந்த நாட்டின் இளவரசி மரண படுக்கையில் படுத்திருப்பதை 3 இளவரசர்களும் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்த்தாங்களாம். இதை பார்த்த 3 பேருக்குமே அதிர்ச்சி. என்னடா
சுயம்வரம் திருமணம் செய்வதற்காக நம்ம 1 வருடம் போராடி இந்த அதிசய பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த இளவரசியோ இப்படி மரண படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்காங்களே, என்னதான் நடக்குது அப்படின்னு 3 பேருக்கும் ஆச்சரியம் தாங்கலை. உடனே அந்த ராஜ்யத்துக்கு போகணும், என்ன நடக்குதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம இங்கேருந்து அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு எப்படியும் 2-3 நாட்கள் ஆகும். நம்ம போகிறதுக்குள்ளே இளவரசிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு 3 பேரும் குழம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது 3வது இளவரசர் அப்போ சொன்னாராம், என்கிட்ட அந்த அதிசய பொருள் இருக்குது, அந்த பாயில் சீக்கிரமாக வாங்க, எல்லாரும் ஏறி உட்காருங்க, ஒரே நொடியில் நம்ம ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே 3 பேரும் வேகமாக அந்த பாயில் ஏறி உட்காந்தாங்களாம். நினைத்த நொடி அடுத்த நொடி கண்மூடி கண் திறப்பதற்குள் மரண படுக்கையில் படுத்திருந்த அந்த இளவரசிக்கு முன்பாக வந்து 3 இளவரசர்களும் நின்றார்களாம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்டின் இளவரசியின் தந்தையுமான அந்த நாட்டின் அரசர் உடனே திகிலடைந்து, யார் இந்த 3 பேரும் இப்படி அரசி படுத்திருக்கிற இந்த மரண படுக்கையில் படுத்திருக்கும் அந்த படுக்கைக்கு பக்கத்தில் வந்து டக்குன்னு வந்து நிற்கிறாங்களே, யார் இவங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அவருக்கு நினப்பு வருது. 3 இளவரசர்கள் 1 வருடம் கழித்து வருவதாக சொல்லி நம்ம அனுப்பிச்சிருந்தோமே, அவங்க தான் இவங்க அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாராம் அந்த அரசர். அப்போது 3 இளவரசர்களும் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு அரிய வகை நோய் அந்த இளவரசிக்கு வந்து இதோ எதுவுமே செய்ய முடியாமல் இப்படி மரண படுக்கையில் படுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே 3 இளவரசர்களும், கவலைப்படாதீங்க அரசே, நீங்கள் அரிய வகை பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, நாங்களும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், இதோ இந்த அதிசய திராட்சை பழத்தை வைத்து உங்களுடைய இளவரசியை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து நல்லா பிழிந்து அதில் வரும் ஒரு சொட்டு அந்த சாறை மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் இளவரசி வாயில் ஊற்றினார்களாம். அடுத்த நொடி என்ன ஆச்சரியம், எல்லாருக்குமே கண்ணில் என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு உடனே இளவரசி மரணப்படுக்கையிலிருந்து கம்பீரமாக எழுந்து உட்கார்ந்தாங்களாம். என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். 3 இளவரசர்களும் ரொம்பவே ஆச்சரியமான நிலைமையில் நின்றுட்டு இருந்தாங்க. அதை விட ரொம்ப பூரிப்போட சந்தோஷமோட அந்த நாட்டின் அரசர் நின்றுக்கிட்டு இருந்தார். இது எல்லாமே என்ன நடந்தது அப்படின்னு ஒவ்வொன்றா இளவரசி காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த 3 இளவரசர்களும், நான் கொண்டுட்டு வந்த அந்த அதிசய திராட்சை பழம் தான் இப்போ இளவரசியை உயிரோட உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, நான் தான் அரிய வகை பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் நான் தான் இளவரசிக்கு தகுந்த மணமகன் அப்படின்னு சொன்னாங்களாம். 2வது இளவரசர், நான் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை வச்சு சரியான நேரத்தில் இளவரசி மரணப்படுக்கையில் இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கலைன்னா இப்போ இளவரசியை யாருமே பார்த்துருக்க முடியாது, அதனால் நான் தான் மிக சிறந்த அரிய பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் நான் தான் சிறந்த மணமகன் அப்படின்னு சொன்னாராம். 3வது இளவரசர், சரியான நேரத்தில் அடுத்த நொடியே இந்த அரசவைக்கு வந்து ராணியை பார்த்ததுனால தான் இப்போ இளவரசி உயிரோடு இருக்காங்க, அந்த அதிசய பொருளான பாயை எடுத்துகிட்டு வந்த நான் தான் சிறந்த ஒரு மணமகனாக இருக்கக்கூடும் அப்படின்னு 3 பேரும் தங்களுடைய கருத்தை சொல்ல ஆரம்பித்தோன்னே அரசருக்கு ஒன்றுமே புரியலை. இதில் யாரை நம்ம தேர்வு செய்தாலும் மற்றவங்க 2 பேருக்கும் மனசு உடைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் அல்ல, இளவரசிக்கு இவங்க 3 பேரையுமே பிடிக்கலை. இதிலிருந்து நம்ம திரும்பவும் எப்படி மீள்வது அப்படின்னு குழப்பமடைந்து, நீங்கள் 3 பேரும் போயிட்டு நாளை வாங்க, கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சு இளவரசர்கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாராம். அடுத்த நாள் 3 பேருக்கும் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிய அந்த அரசர் அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அறிவாளி அப்படின்னு சொல்லப்படும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு அறிஞரை அழைச்சிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க அப்படின்னு அரசர் அவர்கிட்ட சொன்னாராம். உடனே இதை கேட்ட அந்த வயது முறிந்த அறிஞர், இந்த ஒரு விஷயத்தில் நம்ம யாருமே முடிவு செய்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா வாழ போக வேண்டியது இளவரசி தான்,
இளவரசிக்கு யார் இந்த 3 அரிய வகை பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் நம்ம உயிர் திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறத மனசார உணர்ந்து யார் அவங்கள தேர்வு செய்கிறாங்களோ, யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க கூட தான் நிச்சயமாக சந்தோஷமாக இளவரசியால் வாழ முடியும். நம்ம சொல்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் சொல்கிறதுக்காகவோ இல்லை அந்த இளவரசர் சொல்கிறதுக்காகவோ அந்த ஒரு மணமகனை திருமணம் செய்து வைத்தா அந்த திருமணம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்காது. அதனால் இந்த ஒரு முடிவை இளவரசி தான் எடுக்கணும் அப்படின்னு தீர்மானமாக சொன்னாராம் அந்த வயது முதிர்ந்த அறிஞர். இதை கேட்ட அரசர் இதுதான் சரி அப்படின்னு முடிவை இளவரசி கையில் ஒப்படைத்தாராம். அடுத்த நாளும் வந்தது. 3 இளவரசர்களும் நாட்டின் அரசவைக்கு வந்தாங்களாம். எல்லாருமே கூடி இருந்தாங்க. இளவரசிக்கு சரியான மணமகன் யார் அப்படிங்கிறத தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, அரசவையில் இருந்தவங்க எல்லாருமே ஆவலோடு காத்திருக்கும் பொழுது இளவரசி அழகாக நடந்து வந்தாங்களாம். வந்து முதலாவது இளவரசரை பார்த்து, நீங்கள் மிகப்பெரிய ஒரு அரிய வகை பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்க, அதனாலலாம் கண்டிப்பாக என்னுடைய உயிர் மீண்டும் வந்தது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே போல் 2வது இளவரசர் சரியான நேரத்தில் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்த்ததுனால தான் நீங்களும் சரியான நேரத்தில் என்னை வந்து பார்க்க முடிஞ்சது. அதே போல் 3வது இளவரசர் கொண்டுட்டு வந்த அந்த பாய் சரியான நேரத்தில் கரெக்டான டைமில் இந்த அரண்மனையில் வந்து நீங்கள் சேர்ந்தீங்க. 3மே அரிய வகை பொருளை தான். ஆனாலும் கூட என்னுடைய மணமகன் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறது இந்த நாட்டின் வயது முதிர்ந்த அந்த அறிஞனை தான் அப்படின்னு இளவரசி சொன்னோன்னே அங்கே இருந்த இளவரசர்கள் மட்டுமல்ல, அரசருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா வயது முதிர்ந்திருந்தார் இந்த அறிஞர். அரசர் ஏஞ்சி வந்து, மகளே, இந்த வயது முதிர்ந்த இந்த அறிஞரையா நீ திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுற, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்பவே கவலையோடு முகத்தோடு அந்த அரசர் கேட்டாராம். உடனே இளவரசி இந்த 3 இளவரசர்களுமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக என்ன திருமணம் செஞ்சால் இந்த நாட்டோட அவங்க நாட்டை இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற சுயநலத்துக்காக தான் 1 வருடம் போராடினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அரிய வகை பொருளையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் நான் யாரு கூட வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யார், என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்வு எதை நோக்கி போகணும் அப்படின்னு என்னை பற்றி சிந்தித்த அந்த அறிஞர் தான், எனக்காக யோசித்த அந்த வயது முதிர்ந்து காரணமாக இருக்கும் அந்த அறிஞர் தான் எனக்கான சரியான மணமகன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கண் இமைக்கும் நேரத்தில் அந்த முதலாவது இளவரசர் கையில் வச்சிட்டு இருந்த அந்த திராட்சை பழத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்து அந்த பழத்தை அந்த வயது முறிந்த அறிஞரோட வாயில் போட்டாங்களாம். வாயில் போட்ட உடனே அதை மென்று விழுங்கிய அடுத்த நொடி வயது முதிர்ந்து இருந்த அந்த அறிஞர் இளமையான தோற்றத்துக்கு வந்துட்டாராம். இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்படி வயது முதிர்ந்திருந்த அந்த அறிஞர் இப்போது இளமையாக வந்ததுனால ரொம்பவே சந்தோஷம். ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஜாம்னு நடத்தி வச்சாராம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு 1 வருடம் போராடி அந்த 3 வகை அரிய பொருளை எடுத்துக்கிட்டு வந்த அந்த 3 இளவரசர்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக வேலை செய்த அந்த 3 இளவரசர்களுக்கும் தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியை கொடுத்தாராம் அந்த அரசர். அந்த 3 இளவரசர்களுமே தங்களுடைய நாட்டை விரிவுபடுத்தி அவங்களும் சந்தோஷமாக வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்களாம். இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய வாழ்வில் டெசிஷன் முடிவு எடுக்க வேண்டியது அவங்கவுங்க கையில் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்மளும் சிறப்பாக இருக்கணுமா அப்படின்னா
கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கையில் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம் அவங்கவுங்களுக்கு இருக்குது. இதில் யாருமே முடிவு செய்யும் இடத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு நம்மளுடைய அதிகாரத்தை எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணை மேலே திணிக்காம அவங்களுக்கு கிடைத்த அந்த ஸ்பேஸை கொடுங்க. அவங்களுக்கு விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிவிக்கலாம், கேட்கலாம். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்பு அடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான முடிவை அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு டெசிஷன் மேக்கிங்கை யாராக இருந்தாலும் 2 பேரும் கொடுத்தாலே போதும். ஒரு பெண் தன் கணவனை அதிகமாக விரும்புவாள், அதே போல் ஒரு கணவன் ஒரு மனைவியை மிக மிக அதிகமாக விரும்புவாள். அப்படி இருக்கும் கணவன் மனைவியின் வாழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் ஒரு புதிய கதையோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.